கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விவேப் ஸ்ட்ராட்டஜி ஒன்று போடுறதா சொல்லியிருந்தேன். ரைட். இந்த ஸ்ட்ராட்டஜி அநேகமாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ உங்களுக்கு விவேப் பற்றி ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்காது. பட்டு பிகினர்ஸ்க்கு வந்து ப்ராபபிளி உபயோகமாக இருக்கலாம். ஸோ இந்த விவேப், அதாவது வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸிங், இப்போது அந்த லைனை மட்டும் நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். எப்போவெல்லாம் ஒரு பங்கினுடைய விலை விவேப்புக்கு மேலே ட்ரேட் ஆகுதோ அப்போ இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அ பயஸ் மார்க்கெட். எப்போவெல்லாம் கீழே ட்ரேட் ஆகுதோ அப்போ இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அ செல்லர்ஸ் மார்க்கெட். மோஸ்ட் ஆஃப் த டைம் தட் இஸ் ஹவ் இட் ஆக்ட்ஸ் அண்ட் பிஹேவ்ஸ். அதை நான் பார்த்துருக்குறேன். சில இடங்களில் வந்து அது வந்து கொஞ்சம் மாறி அமையும். இது எந்தெந்த மாதிரி ஏரியா எதனால அப்படிங்கிற ரீசனை பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து பேங்க் நிஃப்டி 15 மினிட்ஸில் இருக்கேன் நான். ஸோ திஸ் லைன், ப்ளூ கலர் லைன், இஸ் அ விவேப் லைன். ஓகே. ஸோ ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கீழே வந்துட்டு ரெட் கலர் கேண்டில், இது வந்து விவேப்புக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே. ஸோ இஃப் ஐ வர் யூ, நான் எப்போ எந்த இடத்துல என்ட்ரி போவேன் அப்படின்னு சொன்னால், அந்த நெக்ஸ்ட் கேண்டில் இந்த இதை உடச்சி பிரேக் பண்ணி அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகும் பொழுது இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போடலாம், சம்வேர் ஹியர். ஓகே. இன்னைக்கு கேஸில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இதை உடச்சி இது வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல எங்கேயாவது என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னு சொன்னால், ப்ராபபிளி ஆக்சுவலி இந்த க்ளோசிங் ப்ரைஸில் எடுத்திருக்கலாம். இதனுடைய க்ளோசிங் என்ன? 49, 546, 60. இதனுடைய ஓப்பனிங் என்ன? 49, 548. கொஞ்சம் மேலே. ஸோ கொஞ்சம் மேலே எடுத்திருந்தா நம்ம வந்து we would have made some decent profit. ஓகே. இப்போ வந்து விவேப்புக்கு கீழே ட்ரேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் இது இஸ் மோஸ்ட்லி செல்லர்ஸ் மார்க்கெட். இப்போது இந்த கேஸில் பாருங்கள், இப்போது ஸோ திஸ் ஒன், இது விவேப்புக்கு கீழே வந்துடுச்சு. இதுக்கப்புறம் அடுத்த க்ளோசிங் விவேப் கீழே. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரி போயிருந்தோம் அப்படின்னு சொன்னால் இட் ஆக்சுவலி கோஸ் டவுன். பட் இங்கே வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு போகுது. இந்த ரீடெஸ்ட் வந்து எதனால நடக்குது, எப்படி நடக்குது, அதுக்கான ரீசன் என்ன, அதை வந்து கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்குன்னு ஒரு 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 அனுமானம் ஒன்று வச்சிருக்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து இப்போ லெட்ஸ் டேக் திஸ் ஒன். இது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓகே. இந்த இடத்துல நீங்கள் வந்து விவேப்புக்கு மேலே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, லாங் போயிருப்பீங்க. அதாவது நீங்கள் வந்து பங்கு வாங்கியிருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து யூ வுட் ஹவ் பாட் இட். டோன்ட் மினிட். ஸோ சம்வேர் ஹியர் நீங்கள் வந்து வாங்கியிருப்பீங்க. அதே சமயத்தில் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பீங்க. ஓகே. சம்வேர் ஹியர். இந்த ஸ்டாப் லாஸினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இந்த இடத்துல யூ ஆர் நத்திங் பட் யூ ஆர் டூயிங் செல்லிங். ஓகே. யூ ஆர் ரெடி டு செல் at this price, correct? And you have bought it here. So இந்த பெரிய கைகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து விலையை வந்து மேலே ஏற்றி போகிறதுக்கு முன்னாடி இந்த கீழே வந்து நீங்கள் விற்க தயாராக இருக்கிற அந்த ப்ரைஸையும் அள்ளிக்கிட்டு தான் போவாங்க. மேபி இப்போ பீப்புள் வில் சே ஸ்டாப் லாஸ் ஹண்டிங். தட் இஸ் ஆல்சோ அ ரைட் டேர்ம். ஸோ ஆக்சுவலி இவங்க வந்து விலையை இந்த இடத்துல வந்து வரிசையாக ஏறப்போகுது அப்படிங்கிற பொழுது நீங்கள் குறைச்ச விலைக்கு விற்கிங்க தயாராக இருக்கீங்க. ஸோ அதனால் இதையும் சேர்த்து வாங்கிட்டு போவோங்கிறது தான் ஐடியா. அந்த விலை மேலே ஏறப்போதா இல்லையா, இல்லை அந்த ட்ரெண்டு மாறப்போதா கீழே போதா அப்படிங்கிறத வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச விதத்தில் ஒரு சின்ன இது மூலமாக பார்க்கலாம்.
அது என்ன அப்படின்னா இங்கே பாருங்க, இந்த இந்த 4-5 கேண்டில்ஸை பாருங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ மேலே போக போகுது அப்படின்னு சொன்னால் திஸ் கேன் பி கால்ட் ஆஸ் அன் அக்யூமுலேஷன் ஏரியா. ஓகே, இதே இது விலை கீழே வரப்போகுது அப்படின்னு சொன்னால் இட் குட் பி a distribution ஏரியா. ஓகே, பார்த்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் ஒரு 5-6 கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக சேமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதை பார்க்கும் பொழுது யூ கேன் திங்க் ஆஃப் இட் ஆஸ் இட் இஸ் எய்தர் பீயிங் accumulated or getting ready to accumulate. That means இந்த இடத்துல ப்ரைஸ் ட்ரெண்டு மேலே ஏறப்போகுது, அல்லது தே ஆர் கெட்டிங் ரெடி டு டிஸ்ட்ரிபியூட் இட். இந்த பெரிய கை அப்படின்னு சொன்னால் இந்த பெரிய பெரிய ஃபண்டு ஹவுசஸ் அவங்கெல்லாம் வந்து டே டு ட்ரேடிங் பண்ண மாட்டாங்க. அவர்கள் சார்பாக புரோக்கர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ மில்லியன்ஸ் பில்லியன்ஸில் பண்ணுறவங்க. ஸோ இதை பார்த்த உடனே நம்ம கொஞ்சம் உஷாராயிக்கலாம். ஓகே, அநேகமாக ரீட்ரேஸ்மெண்ட் நடந்து தான் மேலே போகும் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிறணும். இல்லை இதே மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் நடந்து தான் கீழே போகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறணும். ஓகே, நம்ம வேறு ஏதாவது ஒரு உதாரணம் பார்க்கலாம். தெர் இஸ் அ குட் எக்ஸாம்பிள் ஹியர். இப்போ நான் இங்கேயே பார்த்தேன், நான் மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போது நம்ம சொன்ன அந்த VWAP பிரின்சிபல் படி அடுத்த கேண்டில் எப்போ உடச்சி மேலே போகுதோ அப்போ வந்து நம்ம வாங்கலாம்னு சொன்னோம். பட் இந்த இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இட்ஸ் அ ரெட் கலர் கேண்டில். ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம ப்ராபபிளி உடனே ஜம்ப் பண்ணியிருப்போம். ஆனால் என்னாச்சு, ப்ரைஸ் வந்து கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. கீழே வந்து நீங்கள் இப்போ இந்த விற்க தயாராக இருக்கிற எல்லா ஆர்டர்ஸையும் பிக்கப் பண்ணிவிட்டு தன்னை மறுபடியும் மேலே போயிடுச்சு. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த VWAP வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜி, ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜி. அப்போது இந்த பர்டிகுலர் ஏரியாவில் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ், பெண்டிங் ஆர்டர்ஸ், அல்லது what we call it as a passive orders, இது எல்லாமே வந்து இந்த இடத்துல குமிஞ்சு கிடக்கும். பிகாஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜி. ஸோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த இடத்துல வந்து பை பண்ணிவிட்டு இந்த இடத்துல செல் ஆர்டர் போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா. அது மில்லியன்ஸ் கணக்கில் இருக்கும் பொழுது அப்படியே கீழே வந்து அழகாக பிக்கப் பண்ணிவிட்டு தென் தே ஆர் கோயிங் அப். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி VWAP வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒர்க் பண்ணும். ஆஸ் யூஷுவல் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே 100% கேரண்டீடு கிடையாது. எனக்கு என்னுடைய அனுபவத்தில் இது ஒரு 60-65% வந்து இட் இஸ் ப்ராஃபிட்டபுள். ஸோ நம்ம எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அந்த இதுக்கு முன்னாடி ஆர் தே கெட்டிங் ரெடி டு டிஸ்ட்ரிபியூட் ஆர் அக்யூமுலேட் அப்படிங்கிற அந்த இதை கேண்டில் ஸ்டிக்ஸை வச்சு நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். I hope this is useful to you. There are many strategies VWAP-லயே 2-3 ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அந்தந்த ஸ்ட்ராட்டஜிஸை வர்ற பீரியடில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். டேக் கேர். பாய்.